அது அந்த மாசத்துல. புரட்டாசி மாதம் முதல் சனி, 3வது சனி, கடைசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமா இல்லத்துல வந்து அவருக்கு பிடித்த அத்தனை நெய்வேத்தியம் வைத்து துளசியால் அர்ச்சனை செய்து பூஜை செய்வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மகா விசேஷமான நாள். குபேரலட்சுமிக்கும் பூஜை செய்யுங்க, ரொம்ப நல்லது. புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு பக்தர்களும் மாமிசம் சாப்பிடாம அந்த மாதத்துல விரதம் இருந்து பூஜை செய்வாங்க. சனிக்கிழமை எப்படி முறையான வழிபாடுகள்ல பூஜை செய்யணும்? இல்லத்துல விரதம் இருக்கிறவங்க மஞ்சள் உடை போட்டுக்கங்க, கையில மஞ்சள் நூல் கட்டிக்கங்க. பெருமாள் படமோ விக்கிரகமோ இருந்தா அலங்காரம் செய்யுங்க. விக்கிரகங்கள் இருந்தா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்க. 9 அபிஷேகம்: பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், மஞ்சள், குங்குமம்